படிச்சிருக்கேன். அவங்க ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்காக நான் குடுக்கலாம். "நீ நல்லா படி, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு" மட்டும் சொல்லிடாதீங்க. அது எப்படின்னா, அவங்க கண்டிப்பா எப்பவும் நல்லா படிச்சேன்னா, உங்ககிட்ட சாக்லேட் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. "நீ நல்லா படி, நான் உனக்கு காசு தரேன். உனக்கு என்ன வேணுமோ, இத சேர்த்து வச்சு நீ வாங்கிக்கோ" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த காசுல அவங்களுக்கு எது தேவை அப்படின்றது ரொம்ப யோசிப்பாங்க. இந்த காசு நம்ம என்ன வாங்கணும்? நமக்கு அம்மா சொல்லிட்டாங்க, "இத சேர்த்து வச்சு நம்மளுக்கு வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இந்த காசு என்ன வாங்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் வாங்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி நீங்க சொல்லி தர்றதுல தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, "நீ இந்த வேல பாரு, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். நீ இந்த வேல பாரு, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இந்த வேல பாரு, உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு" சொல்லக்கூடாது. "இந்த வேல பாரு, நான் காசு தரேன். அந்த காச நீ சேர்த்து வை. உனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ சொல்லு. அம்மா உனக்கு நான் வாங்கி தரேன். இல்ல உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. சேர்த்து வச்சு வாங்கிக்கோ" அப்படின்னு நீங்க இத அழுத்தமா சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க மனசுல புரிஞ்சிரும். சேர்த்து வச்சு தான் எதுவா இருந்தாலும் வாங்கணும். அப்படின்னும்போது அவங்க ஃப்யூச்சர்லயும் அத அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம